இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்படி பார்க்க வேண்டியிருக்கிற நேற்று பிரதமர் வைத்திருக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியாக அந்த அவர்கள் வைத்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார்கள். டி.கே. இளங்கோவன் ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், அதுவும் ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சருமே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை? நிச்சயமாக ஒரு முறை நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். மோடி அமித்ஷாவும் இன்னும் தேர்தல் வரத்துக்குள்ளே இன்னும் நிறைய முறைகள், எத்தனை முறைகள் வாய்ப்பு இருக்கோ அத்தனை முறைகள் வரட்டும் அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். அதை தான், ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் பேசுகிறதுக்கும் அவங்க அதை பேசுகிறதுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குது, பீகாரிகளை தமிழ்நாட்டில் அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அங்கெல்லாம் வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்கு பிச்சை கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாடு பட்ஜெட் என்ன ஓட்டத்தில் இருக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அப்போ தமிழ்நாட்டில் 2 பட்ஜெட், இதற்கு முன்னாடி இந்த ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2 பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டுக்கு என்ன அறிவிச்சார்கள் அப்படிங்கிறது பட்ஜெட் நடந்ததுலேயே நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த பட்ஜெட் அது பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட்டாகவே தனி பட்ஜெட் மாதிரி ஒரு பட்ஜெட் அறிவிச்சாங்க. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல் ஒன்றிய அரசு தொடர்ந்து எந்தெந்த விஷயங்களை மாநில அரசான திராவிட முன்னேற்ற கழக அரசு புறக்கணிக்குது, தமிழ்நாடு மக்களுக்கு வழங்க வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பாரபட்சம் அப்படிங்கிறது நிதியை எவ்வளோ தூரம் பாரபட்சமாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் நேற்று குறிப்பாக என்டிஏ ஆட்சி அப்படின்னு மோடி பேசுகிறாரு, என்டிஏ தலைமையிலான அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அப்ப இதுலயே ஒரு முரண் இருக்கு. இன்னும் கூட்டணியை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல என்டிஏ தான் இருக்கு. அந்த கூட்டணியில கூட்டணி கட்சிகள் இப்ப நாங்க அண்ணா அறிவாலயத்தை அழைத்து எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடம்ங்கிறத நாங்க கூட்டணி பேசி இன்னைக்கு முடிவு கையெழுத்து முடிஞ்சிட்டு இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க, முஸ்லீம் லீக்கு 2 இடங்கள் கையெழுத்து இருக்காங்க, இன்னும் பல கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு இடங்கள் கையெழுத்திட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கு திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசியிருக்கோம். காங்கிரஸோட முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. கனிமொழி அம்மையாரும் டெல்லி சென்று ராகுல் காந்தி சந்தித்துட்டு வந்தார்களே, அதெல்லாம் அது பழசு. அதுக்கப்புறம் போல ஏற்கனவே நடந்த இங்க காங்கிரஸ்ல இருந்து பல குரல்கள் எழுந்ததுனால அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தலைவரோட கருத்தை கொண்டு போய் தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க. காங்கிரஸுக்கா வதந்திக்கா? இல்ல, காங்கிரஸ் கருத்துக்கு, காங்கிரஸ்ல இருக்க. இப்ப நான் தான் சொல்றேன், நான் திமுக மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தோம், மயிலாடுதுறை தொகுதியை சேர்ந்தோம். நான் என்ன சொல்றேன், மயிலாடுதுறை திமுக தான் போட்டி, இது என்னோட எண்ணம், அது விருப்பம். ஆனா நாங்க தொடர்ந்து மயிலாடுதுறை காங்கிரஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஏன் நாடாளுமன்ற தேர்தலை கூட சுதா அவர்களுக்கு கொடுத்தோம். அப்ப எனக்கு என்ன இருக்கு, மயிலாடுதுறையில இருக்கிற சட்டமன்ற தொகுதியில இருக்கிற அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் மயிலாடுதுறை போட்டின்னு என்ன இருக்கு. இதே மாதிரி காங்கிரஸ்காருக்கும் மதுரை வடக்குல போட்டி அங்க எண்ணங்கள் இருக்கும். ஆனா முடிவு பண்ண வேண்டியது தலைமை தான். அந்த தலைமையிட்ட தான் பேச வேண்டியது இருக்கு. அந்த தலைமையோடு பேசி முடிவெடுப்பார்கள், அது இருக்கட்டும். ஆனா இங்க அதிமுக கூட்டணியில என்ன டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, என்டிஏவோட தான் அலைன்ஸ்ல இருக்கேன், எனக்கு எத்தனை சீட்டுங்கிறத நான் அமித்ஷாவிடம் பேசி முடிவு செய்து கொள்வேன். அப்ப அந்த பேசி முடிவெடுக்கிற அதிகாரம் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல. சோ அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது. அவருமே தினகரன் அவர்களுமே இன்னொன்னு சொன்னாங்க, அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், நாங்க என்டிஏ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், அதனால நாங்க அவங்க டீல் பண்ணி. அவரே தான் சொன்னாரு, நான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கிறதுக்கு இந்த கூட்டணிக்கு வரலங்கிறத அவரே தான் பதிவு பண்றாரு. அதே தான் கூட்டணியில இருந்து கொண்டு தான் இதெல்லாம் பேசுறாரு. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி பேசினாரா? ஆமா, கூட்டணிக்கு வந்த பிறகும் கருத்து சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொல்லி நேற்று நடந்த கூட்டத்தில் கூட யுனானிமஸா எல்லாரும் ஒரே குரல்ல பேசினாங்க. திரு அன்புமணி அவர்கள் பேசினாங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எல்லாருமே சொன்னாங்க. நீங்க கவனித்து பார்த்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மோடியே சொல்ல, என்டிஏ தலைமையிலான ஆட்சி, என்டிஏ ஆட்சி தான், என்டிஏ தலைமையிலான ஆட்சி கூட இல்ல, என்டிஏ ஆட்சி அமைக்கப்படும் தான் மோடி சொல்றாரு. ஏற்கனவே வந்த போதும் அவர் தான் சொன்னாரு, இப்ப அவர் இன்னைக்கு நேற்று வந்தப்போ அதான் சொல்றாரு, அமித்ஷாவும் இதே கருத்தை தான் சொல்றாரு. அதிமுக ஆட்சின்னு சொல்லல. இன்னொன்னு, கூட்டணி பேச்சு டெல்லியில தான் நடக்குதே தவிர இங்க நடக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை அலுவலகம் இருக்கு ராயப்பேட்டையில. அங்க ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் இருக்கும்போது கூட்டணி கட்சிகள்லாம் அங்கதான் போய் பார்க்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது, பியூஷ் கோயல போய் ஒரு தனியார் விடுதியில போய் தந்திக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி யாரும் பேசி, பாரிவேந்தர் எடப்பாடி பழனிசாமி பேசி கூட்டணியை முடிவு பண்ணாரா? யார் முடிவு பண்ணா? அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப ஜான் பாண்டியன் யாரை சந்திச்சாங்க? அப்ப கூட்டணியை பேசி முடிக்கிற இடத்துல கூட அவங்க இடத்துல எந்த ஒரு தலைமை தாங்குவது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அததான் நானும் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்
மற்ற தலைமை தாங்க கூட்டணியை பேசி முடிவு பண்ணணும். தலைமை நீங்க தலைமை, உங்கள்ட்ட தான் நான் வந்து எத்தனை சீட்டுன்னு கேட்கணும். ஆனா நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், டெல்லியில் இருக்கிற பாஜக தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறது வந்து அங்க அவருடைய என்ன சொல்றது, அவருடைய வலிமை அங்க குறைந்து போயிட்டு இங்க முடிவெடுக்க அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைங்கிறதா தெளிவா காட்டுது. இன்னொன்னு, எங்களுடைய கூட்டணி இன்னைக்கு வந்து தேமுதிக அங்க கூட்டணியில் இருந்தாங்க, இன்னைக்கு எங்களோட கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் பல கட்சிகள் எஸ்டிபி வந்து இணைஞ்சிருக்காங்க, முக்குளத்தூர் புலிப்படை எல்லாம் போன முறை அவங்களோட கூட்டணியில் இருந்தவங்க, தமிழ் அன்சாரி. அப்ப இப்ப கூட்டணி கருணாஸ் அவர்கள் எல்லாம் தனியரசு அவர்கள் போய் பார்த்தாரு, இன்னைக்கு திமுக கூட்டணி வந்துட்டாரு. இப்ப அங்க கூட்டணியில யார் இருக்கா? கடந்த முறை அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளே இன்னைக்கு இல்ல. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு கட்சி கூட்டணி அப்படின்னு காட்டிக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கறதெல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை. விக்கி, நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் பேசுகின்ற போது இப்ப நீங்க முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கான போர் அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, தமிழகத்தை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது என்பதற்கான ஒரு தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். இப்ப யார் ஆளணும் ஆளக்கூடாது அப்படிங்கிறதுல ரைட்டு தான். ஆனா யார் மூலமா இந்த ஆட்சி நடந்தது அப்படிங்கிறது, 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு டெல்லிக்கு அடிமையாக என்னென்னலாம் செஞ்சு கொடுத்தார். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தார், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கையெழுத்து போட்டார். அவங்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் அனுமதி கொடுத்து இங்க வந்து எல்லாத்துக்கும் ஒப்புதல் வழங்கி அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் கேட்டது எடப்பாடி பழனிசாமி. மாநில உரிமையை காவு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அப்ப நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு என்டிஏ ஆட்சிங்கிறீங்க, சிஎம் அவர் தான். நான் தாங்க சொல்றேன், சட்டம் அவர் தாங்க மாப்பிள்ள, ஆனா அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுங்க, அதுதாங்க அவர் தாங்க முதலமைச்சர். ஆனா ஆட்சி மோடி வருதுங்க, ஆட்சி என்டிஏ வருதுங்க. அதை தான் இங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு தமிழக முதல்வர் குறிப்பிடுறாரு. ஏன்னா கடந்த காலங்களில் மாநில உரிமையில பதிவு கொடுத்துட்டாங்க. இப்ப திமுக அரசு இருக்கிற காலகட்டத்தில் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரல சார், அது டீலிமிட்டேஷனுக்கான நடைமுறைகளுக்கான எதுவுமே ப்ராசஸ் இல்ல. 2027க்கு அப்புறம் தான் சொல்லிருக்காங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. இல்ல அது ஓகே, அது நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க சொல்லுங்க, அதுக்கு அது கொண்டு வந்து அப்படி நீங்க வந்து 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தபோது அது ஒரு பிரச்சனையும் இல்ல, விவசாயிகளுக்கு நல்ல சட்டம். ஏன் அப்புறம் பின்வாங்குச்சு பாஜக? அதை ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி தானே. அப்ப பாஜக கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆதரிச்சுங்க. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 40% மாநில அரசு தள்ளணும், மாநில அரசு மேல திணிக்கிறீங்க. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல? மகாத்மா காந்தி பேரை நீக்கிறீங்க, அதை எடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசல? ஜல்ஜீவன் 3500 கோடி தமிழ்நாட்டுக்கு வழங்கணும், அதை கொடுக்கல ஒன்றிய அரசு. கேட்டு பெற வேண்டியதானே, கூட்டணியில் இருக்கீங்க. அதுக்கு பிறகு எஸ்எஸ்ஏ சர்வ சமஸ்கிருத சிக்ஷா அபியானுக்கு வழங்க வேண்டிய 2500 கோடி நிதி, என் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க கொடுங்க, அப்பதான் நான் உங்க கூட்டணியில் சேருவேன். எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம் என்னன்னா, 44,000 கோடி வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கல்வித்துறைக்காக நம்ம ஒதுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த 3,500 கோடி வந்து மட்டும்தான் நிறைவு செய்ய போகிறதாங்கிற நீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அவர்கள். நான் என்ன சொல்றேன், ஸ்டேட்டுக்கு வழங்க வேண்டியது மாநிலத்தோட ஒன்றிய அரசோட கடமை. எங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நாங்க பேரிடர்ல ஒரு பேரிடர்ல பாதிக்கும் போது பேரிடர் நிதி கேட்கிறோம், எங்களுக்கு வழங்க வேண்டிய ஆக்சுவல் நிதியும் கொடுக்குறீங்க. இதுல தனியாக பேரிடருக்காக நாங்க 16,000 கோடி கேட்டா அதுல இதுவரைக்கும் எதுவும் கிள்ளி போடல. ஏன் முதல் மெட்ரோக்கான முதல் பணிக்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கின பிறகுதான் நீங்க நிதி ஒதுக்குறீங்க. அப்ப இது எல்லாமும் நாங்க பாக்குறோம்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு 2034 கோடி பெண்டிங். வீதியில இறங்கி எடப்பாடி பழனிசாமி போராடினாரா? அதிமுக போராடிச்சா? பாஜக போராடிச்சா? போராடினது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளும் போராடின பிறகு 1000 கோடி ரிலீஸ் பண்றீங்க, இன்னும் 1034 கோடி பெண்டிங். எடப்பாடி பழனிசாமி நான் கேட்கிறேன், உண்மையா அந்த மக்கள் மேல அக்கறை இருந்தா பாஜகவோடு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் கூட்டணி இருக்குன்னு பேசக்கூடிய தைரியம் இருக்கா? அதுதான் இங்க கேள்வி. அது இன்னொன்னு முடிச்சிடறேன். சின்ன சின்ன கட்சிங்க 5%, 4% ரைட்டு மேடம், இதெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்காங்க. எங்களோட கூட்டணி பலம் எவ்வளோ? விசிகாவோட ஓட் பேங்க் என்ன? இடதுசாரிகளோட ஓட் பேங்க் என்ன? அப்ப மதிமுகவோட ஓட் பேங்க் என்ன? கடந்த காலத்துல எங்களோட இருந்த கட்சிகளோட ஓட் பேங்க் என்ன? மக்கள் நீதி மையத்தோட ஓட் பேங்க் என்ன? நீங்க இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு சீட்டு மேடம். இடதுசாரிகளை கம்பேர் பண்ணுங்க, விசிகாவோட கம்பேர் பண்ணுங்க, விசிகாவும் பாஜகவும் கம்பேர் பண்ணுவோமா? யாரோட கம்பேர் பண்றீங்க? அப்ப 20 கட்சிகளோட இன்னைக்கு நாங்க கூட்டணியில் இருக்கோம். இன்னொன்று, இங்க நாங்க திட்டம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே இல்லை. 5 வருஷத்துல ஒண்ணும் செய்யல. போய் மக்கள்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக முதல்வர் அறிவிச்ச ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. அது வந்து மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நீங்க எண்ணற்ற எங்க வீடு தேடி ரேஷன் வருது, தாய்மானவர் திட்டம், நம்மை காக்கும் 48, நீங்க வந்து இன்னொரு காக்கும் திட்டம்,
நான் முதல்வன் திட்டம். ஏன்னா அடுக்கிட்டே போவோம். நான் பேசுறேன்னா இன்னும் 1/2 மணி நேரம் பேசுவோம், திட்டத்தை மட்டுமே பேசுவோம். அப்ப இவ்வளவு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். தோழி விடுதிகள் சென்னை முழுக்க, நியோ டைடல் பார்க், மாவட்டங்கள் தோறும் நியோ டைடல் பார்க். அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு ஜிடிபி குரோத்ல என்ன இருக்கு? இந்தியாவில் பல மாநிலங்களை பாஜக ஆட்சி செய்து, ஆனா தமிழ்நாட்டை ஓவர்டேக் பண்ண முடியல. தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறீங்க பணத்தை, மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அள்ளி கொடுக்குறீங்க. ஆனா அங்க என்ன நிலைமை? ஜிடிபி குரோத்ல ஃபர்ஸ்ட் வந்ததா? மாநிலம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக விளங்குதா? பாஜக ஆளுகிற ஒரு மாநிலம் டபுள் என்ஜின் சர்க்கார். நீங்க மணிப்பூர் 10 எரியுது. அப்ப இதெல்லாம் பற்றி பேச முடியல. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இங்க யார் அடிமைகளாக இருக்கிறார்கள், இங்க யார் மாநில அரசின் உரிமைகளை பாதுகாக்கிறாங்கிறத, இது மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான போர். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.